ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க இன்றைக்கி ஒரு கேரளா சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெந்தயம், ஜீரகம், கடுகு எல்லாமே 1/4 ஸ்பூன் போட்டு அது வெடித்த உடனே கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் 3/4 பதத்துக்கு வதங்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நான் ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் இதுக்கு புளி ஊற்றுவேன், அதனால் தக்காளி கம்மியாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான காய்கறிகள் என்னன்னாலும் போட்டுக்கலாம். இதோட நீங்கள் பீன்ஸ், அவரைக்காய் எதுனாலுமே போட்டுக்கலாம். வெண்டைக்காய் போட்டும் இதே மாதிரி செய்யலாம். காயை ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் வதக்கி வச்சு பாருங்கள், அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள் நீங்கள் அரைச்சி வச்சுருப்பீங்க. நான் கடைப்பொடி தான் சேர்க்குறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்து புளி தண்ணியை ஊற்றி, புளி நீங்கள் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்தால் போதும், அதையும் ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. ஒரு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பருப்பையும் சேர்த்து தாளித்து இறக்கிக்கோங்க. தாளிப்புக்கு என்னெல்லாம்னா வத்தல், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், இது 3 சேர்த்து தாளித்து ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் மல்லி இலை போட்டு இறக்கிக்கோங்க. ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.